Hello everyone, welcome to another video. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸிங் ரைட் போக போகிறோம். ஸோ என் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப போர் அடிச்சது. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது என்னோடய வீட்டிலேருந்து. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். என்னோடய ஒய்ஃபும் என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பில்லியனா. அண்ட் சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேமராலாம் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினேன். அப்போ நிறுத்துகிறப்ப என்னாச்சுன்னா, புருஷன் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃப் கிட்டே இறங்கிடி ஒரு நிமிஷம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதுக்குள்ளே அவள் வந்து இறங்கிட்டா. பட் பேலன்ஸ் மிஸ் ஆகி இதாகிடுச்சு. பட் தேங்க் காட் ஒன்றும் ஆகலை பைக்கு. அப்புறம் கைஸ், நான் ஒரு புது டேங்க் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் ரைனாக்ஸ்லேருந்து. ஸோ இந்த இது பேக்கேஜ் வந்து இன்றைக்கி தான் டெலிவர் ஆச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கேமராஸ், மவுண்ட்ஸ் அண்ட் வாலெட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நான் உள்ளே வச்சுக்கிறதுக்காக எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எதனால் அப்படின்னா, இனிஷியலாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னோடய மவுண்ட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கேமராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பேக்கில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ டேங்க் பேக் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து மேக்னெட்டிக் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டேங்க்கில் ஸ்டீல் டேங்க் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மேக்னெட்ஸை மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேனுவலாக அந்த டையெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படி பக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூருக்கு ஒரு ரைடுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மந்த்தில் மேபி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு என் பர்த்டேக்கு. ஸோ இது வந்து என் ஒய்ஃப் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ வி பாட் அ நியூ Insta 360 1x2. ஸோ இனிமேலேருந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நிறையா எஃபெக்ட்ஸோடு நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. செல்ஃபி ஸ்டிக் எடுக்கலடி. கொஞ்சம் இன்னும் எடுக்க முடியும். நம்ம கம்பளக்காடு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டவுன். ஸோ நாங்கள் வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்னாலும் நாங்கள் இங்கே தான் வரணும். ஸோ இது வந்து மானந்தவாடி டு கல்பெட்டா ரோடு. ஸோ நம்ம லெஃப்ட்டில் தான் போக போகிறோம். நம்ம மானந்தவாடி சைட் தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ எனக்கு இந்த வழிலாம் தெரியும் அப்படின்றதுனால எனக்கு கூகுள் மேப்ஸ் வந்து தேவையில்லை. கேரளாவுக்கு நான் வந்த புதுசில் வந்து எனக்கு பைக்லாம் இல்லை அப்படின்றப்போ என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் இன்னொரு பிளானும் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்ணூரில் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், டிரைவிங் பீச்சுக்கு. அங்கே போயிட்டு இந்த சன்செட் ஆகுறது, அதுக்கப்புறம் ஒரு ஹைப்பர் லேப்ஸ் அந்த மாதிரி வீடியோ எடுத்து ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் வந்து இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கே வந்து 3 hours ஆகும். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வருது, அதுக்கப்புறம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். ஃபியூவல் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பெட்ரோல் வந்து எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ நான் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணப்போ கேரளாவில் 117 rupees இருந்துச்சு. 500. அது டீசல். மீனங்காடி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கேலிக்கட் போகிற வழி. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு தான் எடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து சுல்தான் பத்தேரி போகிற வழி. ஸோ நம்ம இதில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது மீனங்காடின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருந்துச்சாமா. ஸோ மீன் அங்காடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என் ஒய்ஃப் தான் சொல்கிறா. எனக்கு என்ன சொல்கிறது, அவள் தான் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு தான் இந்த அப்ரிஷியேஷன் வேணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 6 months இல்லைனா 1 year முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பிரிட்ஜெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வழி வந்து வேறு லெவலில் இருக்குது.
ரொம்ப நேரமாக இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியவே மாட்டேங்குது. எதனால் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஸ்டீப்பு. ஸோ இந்த மாதிரி ஹெவி லாரிஸ்லாம் வந்து மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70ல் வந்துட்டு இருந்தேன். என்னால் வந்து பிரேக் கூட பிடிக்க முடியல. இவர் வந்து ஆப்போசிட்டில் வந்து வண்டி வருது அப்படிங்கிறதே பார்க்காம அவர் பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் வந்து அவர் மேலே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இனிமேலேருந்து காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் டைவர்ஷன் எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ரொம்ப நன்றி போலீஸ்கார் ஃபார் எஸ்கார்ட்டிங் அஸ். ஸோ அவங்க பின்னாடி நம்ம வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம இப்போது முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பார்த்த உடனே ஃபீல் பண்ண ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபுல் க்ரீனிஷாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த முத்தங்கான்ற இந்த ஒரு பிளேஸ் வந்து 3 ஸ்டேட் பார்டருக்கு நடுவில் இருக்குது. ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இது 3 ஸ்டேட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்க்க முடியும். எலஃபேண்ட்ஸ், எஸ்பெஷலி எலஃபேண்ட்ஸ் அண்ட் டீர்ஸ் அண்ட் மங்கீஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அக்கேஷ்னலி வந்து டைகர் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் செல்ஃபி ஸ்டிக் எடுக்கலை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம நிறுத்தி நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி நம்ம பண்ணி நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கையில் மாட்டிட்டோம் அப்படின்னா அவங்க போடுற சார்ஜஸை வந்து நம்மளால் பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் அஸ். எங்க சரி போலாம்ல.